வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம சுந்தரகாண்டத்தின் தொடர்ச்சியை காண்போமா? இவன் மந்திரி குமாரர்கள் 7 பேரை அனுப்பினான், அவர்களும் வீழ்ந்து விட்டனர் என்ற செய்தி ராவணனை அடைகிறது. அப்போ என்னதான் பண்ணுறது? அவனுக்கு இப்போது ராவணனுக்கு சிறிது கவலை உண்டாயிற்று. ஆனால் அவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. எப்படி காட்டிக்கொள்ள முடியும்? தன்னுடைய சேனை தலைவர்கள் 5 பேருக்கு அந்த அரசன் ஆணை பிறப்பித்தான். அவன் இயம்பியதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, பல தடவைகள் நான் தேவர்களையும் தபஸ்விகளையும் துன்புறுத்தி இருக்கிறேன். பழிவாங்கும் வகையில் என்னை உபதிரப்படுத்துவதற்காக இந்த சாதாரணமான ஜந்துவை அவர்கள் ஏவி இருக்கின்றனரே, இப்பிராணியின் உயிரை வாங்குவது உங்களின் கடமையாகும் அப்படின்னு சேனை தலைவர்களுக்கு அவன் உத்தரவிடுகிறான். அப்படி இருந்தபோது கோவில் மேல்தல் மீது அசையாத அமர்ந்த ஆஞ்சநேயனை அவர்கள் சென்று தாக்கினார்கள். பொருத்தமான போர் முறைகளையும் அவர்கள் கையாண்டார்கள். போர் வீரர்கள் 5 தோல்வியடைந்து மரணத்துக்கு ஆளானார்கள். அவர்களும் இறந்து போனார்கள். இச்செய்தி திருப்பூர் ராவணனுடைய காதுகளுக்கு எட்டியது. வந்திருந்த குரங்கு எத்தகைய பாங்கு படைத்தது என்பதை யாருக்குமே அங்கு விளங்கலை. இலங்கை வேந்தன் இந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய 2வது மகன் அஷன் என்பவர் நான் போய் அந்த குரங்கினை அழித்து விட்டு வருகிறேன் அப்பா. லங்காபுரிக்கு உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் வினைவித்து அவமானத்தை உண்டு பண்ணிய ஜந்துவை பழிக்கு பழி வாங்கி கொன்று விடுவதாக அர்ஷன் பதைத்தான். அவனுடைய ஆக்கிரமிப்பு உணர்வை கண்டு பெரிதும் பாராட்டினார். யாரு? ராவணன். அப்போ என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். தன்னுடைய 2வது மகன் அர்ஷனை அனுப்புகிறார். வீரம் சிறந்த துணிச்சல் மிகுந்தவனாக அர்ஷன் தென்படுகிறான். அவன் அந்த இவ்வாறு லங்காபுரிக்கு உபதிரத்தை விளைவித்த பிராணியின் மீது ராஜகுமாரன் போர் தொடங்கினான். அவ்வாறு போர் தொடங்கும்போது அகமகிழ்வோடு வரவேற்றான். மாருதி அவரை அகமகிழ்வோடு வரவேற்கிறார். ஏன்னா அவர் வானத்தில் துவங்கிய போராட்டம் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. இளம் ராஜகுமாரனுடைய போர் திறமையும் வீராவேசத்தையும் கண்டு மாருதி எதிரியின் வல்லமையை பெரிதும் பாராட்டினான். இத்தகைய இளம் சிங்கம் ஒன்று எந்த போர் வீரனும் மாய்த்து தள்ள விரும்ப மாட்டான். அதனால் அவனை சிறிது நேரம் அவனுடைய திறமைகளெல்லாம் காட்ட முடிந்த அளவுக்கு அவனுடன் போர் புரிந்து கொண்டே இருந்தார். அவன் திறமையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக அவகாசத்தை ஆஞ்சநேயர் வணங்கினார். பின்பு ஆஞ்சநேயர் அஸ்வங்கள் 8ஐயும் மாய்த்து பூமியில் விழும்படி தள்ளினார். கடைசியில் அவனையும் மாய்த்து விட்டார். அடுத்தபடியாக கவர்ச்சிகரமான அந்த ரதத்தை தூளாக சிரித்து பூமியில் விழும்படி செய்தார். அப்புறமா ராஜகுமாரனின் எலும்புகளை துளைத்து தூளாக கசங்கி பிழிந்து எலும்புகளை விட்டெறிந்தார். இதையெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ராஜகுமாரோட வந்த சேனைகளுக்கெல்லாம் பயம் எடுத்து ஓடிவிட்டன. மீண்டும் நாளை கதை தொடரும். வணக்கம்.